ரோஜா படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதா? அவர் கூப்பிட்டாரு. தட் எங்க டைம் இருந்து உங்கள தேர்வு பண்ணாரு மணி? எனக்கு மணியோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மகேஷ் சஹஸ்ரநாமம் இருக்காருல்ல, மியூசிக் டைரக்டர். ஸோ மகேஷ், ஆல் ஆஃப் அஸ் நோ ஈச் another. ஸோ டின்னர் கெட் டுகெதரில் பார்ப்பேன். அவர் எப்படி லுக் பார்ப்பாரு, என்னடா ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்காரு, அந்த மாதிரி மணி லுக் பண்ணுவார். தென் somehow he called me. At that time he was சுஜாதா சென்டரில் ஒரு ஆஃபீஸ் இருந்தது அவருக்கு, ஜிவி சாரோட பில்டிங்கில். ஸோ he called me and கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ செகண்ட் ஹாஃபில் என்ன சார் இது சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் அப்போ கிரீஷ் கர்நாடுக்கு ஒரு செலுவின்னு சொல்லி ஒரு படம் முடிச்சுட்டு அதனோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்து நான் கேமரா ஒர்க் பண்ணுறதுக்கு போய் காமிக்கிறேன். அவர் பெரிய லெவலில் லைட்டிங் எல்லாம் பண்ணி பிசி வச்சு பண்ணும்போது நான் ஒரு சின்ன 16mm படம். நானும் ஒரு முட்டாள் தான், நான் நினச்சிட்டு இருக்கேன் அவர் என்னை சினிமாட்டோகிராஃபி கூப்பிடுறாரு. பட் ஏதாவது இருக்கும், அவரோட என்னோட ஆட்ஸ் பார்த்துருப்பாருன்னு. அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை, ஆட்ஸ் பற்றியும் கேட்கல. பட் அவர் ஒரு கதை சொல்கிறாரு, அந்த கதை ரோஜாவோட கதை. ஸோ நான் சில கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அதெல்லாம் தேவையில்லை, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லும்போது நீ இதில் நடிக்கிறியான்னு கேட்டேன். இல்லை எனக்கு வேண்டான்னு சொன்னேன். ஸோ அவர் சொன்னார், நோ வை. ஸோ ஐ செட் நோ, யுவர் ஒய்ஃப் மை சீனியர் ஆக்சுவலி வாஸ் அ குட் கேமராமேன். ஷி வாஸ், அவங்களோட ஒர்க் தான் எங்களுக்கு கலர் ஃபோட்டோகிராஃபியில் கலர் ப்ராக்டிகல்ஸ் காமிப்பாங்க. ஷி ஹட் ஒர்க் வித் அசோக் குமார், ஷி ஹட் ஒர்க் ஹாசினி அம்மா, ஷி ஹட் ஒர்க் வித் பருண் தான் எல்லாம். ஸோ ஒரு அவங்களோட கலர் ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் நாங்கள் பார்ப்போம். ஸோ நல்லா தான் எடுத்திருந்தாங்க. ஸோ பட் அவங்க ஆக்டர் ஆனதுக்கப்புறம் யார் அவங்கள கேமரா ஒர்க்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதுதான் எனக்கும் ஆகும். அவர் சொல்லு, ஓ அது நல்ல பாயிண்ட் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஓகே, ஒளிப்பதிவாளராக பிரபலமாக முடியாதுன்றதுக்காக நடிப்பு சான்ஸ். ஆமாம்.